ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டார்டிகாவின் நமக்கு தெரியாத பயங்கரமான உலகில் எத்தனையோ மர்மங்கள் மறைஞ்சிருக்கு. இதுல சில விஷயங்களுக்கு பதிலை கண்டுபிடிச்சாலும் இன்னும் நிறைய தீர்க்க முடியாத மர்மங்கள் இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அடர்த்தியான பனிக்கட்டிக்கு அடியில மனித இனம் பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான உலகம் மறைஞ்சிருக்கு. இங்க சுமார் 10 லட்சம் ஆண்டுகள் பழமையான ஐஸ் கட்டி கண்டுபிடிக்கப்பட்டது. இது மூலமா நாம டைம் டிராவல் பண்ணி பூமியின் கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அண்டார்டிகாவை சவுத் போல்னு சொல்லுவாங்க. இங்க பனிக்கட்டியின் அடர்த்தி ஏறக்குறைய 5 கிலோமீட்டர் ஆழம் இருக்கும். அதாவது இந்த அளவுக்கு ஆழத்துல 5 புர்ஜ் கலிஃபா பில்டிங்ஸை பொருத்த முடியும். எத்தனையோ வருஷங்கள் பழமையான ரகசியங்கள் இன்னும் இந்த பனிக்கட்டிக்கு அடியில தான் மறைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்கு அடியில் உள்ள உலகம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ஆனா அதுல சில பேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்கள யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒரு சிம்பிளான சப்ஸ்கிரைப் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுக்கு ஒரு 50,000 லைக்ஸ் வரும்னு எதிர்பார்க்கிறேன். அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. சரி, வாங்க லேட் பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்பர் 7. நவம்பர் 7, 2022 சேட்டலைட் இமேஜஸ் மூலமா விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் இருக்கும் லாசன்பி ஐஸ் ஷெல்ஃப்ல சில விரிசல்கள் இருக்கிறத கவனிச்சாங்க. 2021க்கு முன்னாடி இங்க எந்த விதமான விரிசல்களும் இல்லை. ஆனா இப்போ ஏற்பட்டிருக்கிற விரிசல்களுக்கு என்ன காரணம்? ஒருவேளை குளோபல் வார்மிங்கா இருக்குமோ? இந்த விரிசல்களின் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகள் ஹாட் வாட்டர் ட்ரில்ல ஒரு கேமராவை பொருத்தி துளையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சுமார் 500 மீட்டர் ஆழத்துக்கு போனதுக்கு அப்புறம் ட்ரில்ல பொருத்தப்பட்டிருக்கும் கேமரா அண்டார்டிகாவுக்கு அடியில இருக்கும் ஒரு விசித்திரமான உலகின் காட்சியை படம் பிடிச்சது. பனிக்கட்டிக்கு கீழே ஒரு பிரம்மாண்டமான நதி கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல லட்சக்கணக்கான ஆம்பிபோட்ஸ் இருந்துச்சு. இந்த ஆம்பிபோட்ஸ் பார்க்க இறால் மாதிரி இருக்கும். பனிக்கட்டிக்கு அடியில ட்ரில்லிங் பண்ணதால இதை தெளிவா பார்க்க முடிஞ்சது. அண்டார்டிகாவின் இந்த பழமையான பனிக்கட்டிக்கு 500 மீட்டர் ஆழத்துல ஆம்பிபோட்ஸ் எங்க இருந்து வந்தது? அதால இங்க எப்படி வாழ முடியுது? அது கண்டிப்பா உணவை சாப்பிடும்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. இதோட அர்த்தம் அண்டார்டிகாவின் இந்த மர்மமான நதியில் ஒரு காலத்துல செடிகள் இருந்திருக்கும். அதை சாப்பிட்டு தான் இந்த ஆம்பிபோட்ஸ் அவங்களோட உலகத்தை உருவாக்கி இருக்கும்னு சொல்லப்படுது. நம்பர் 6. இதுவரைக்கும் கடலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆழமான பகுதி சேலஞ்சர் டீப். 2வது ஆழமான பகுதி பிரவுன்சன் டீப். 3வது ஆழமான பகுதி எங்க இருக்குன்னு தெரியுமா? அது அண்டார்டிகாவின் தெற்கு கடல்ல இருக்கு. அதோட பெயர் ஃபேக்டோரியன் டீப். இது 2019 கண்டுபிடிச்சாங்க. இதோட ஆழம் சுமார் 7437 மீட்டர்ஸ். ஃபேக்டோரியன் டீப்பை சோனார் ஸ்கேனிங் மூலமாக கண்டுபிடிச்சாங்க. இதுவரை இங்கே 1200க்கும் அதிகமான சோனார் ஸ்கேனிங் நடந்திருக்கு. ஆனால் இந்த ஃபேக்டோரியன் டீப் அப்படிங்கிற ஆழமான பகுதி எப்படி உருவானது மற்றும் சுற்றி இருக்கிற கடல் பிரதேசத்துக்கும் இந்த ஆழமான பகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இதுவரை விஞ்ஞானிகளால் தெரிஞ்சுக்க முடியலை. நம்பர் 5. 2022 அண்டார்டிகாவின் பிரம்மாண்டமான கடல்ல பயணம் செய்த க்ரூஸ் லைன் அப்படிங்கிற கப்பலின் சில பயணிகள் தண்ணில ராட்சத ஜெல்லிஃபிஷை பார்த்தாங்க. இதை கவனிச்ச அந்த ஷிப்போட கேப்டன் பயணிகளை சப்மரைன் உதவியால கடலுக்கு அடியில கொண்டு போக சொன்னாரு. இதுக்கான காரணம் இந்த அபூர்வமான ஜெல்லிஃபிஷை பயணிகள் பக்கத்துல இருந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு. இது ரொம்ப பெரிய ஜெல்லிஃபிஷ். இதோட நீளம் சுமார் 10 அடி இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த வகையான ஜெல்லிஃபிஷை ஜெயண்ட் ஃபேண்டம் ஜெல்லிஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவா ஃபேண்டம் ஜெல்லிஃபிஷ் கடல்ல 3500 அடி ஆழத்துல வாழும். ஆனா அது அண்டார்டிகா கடலின் மேற்பரப்புல தென்பட்டது. இவ்வளோ பெரிய ஜெல்லிஃபிஷ் இந்த சுற்றுச்சூழல்ல என்ன செய்யுதுன்னு ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்க முடியல. நம்பர் 4. அண்டார்டிகாவின் இந்த பாலடைந்த பனி உலகத்திலிருந்து சுமார் 90 மில்லியன் ஆண்டுகள் பழமையான ரெயின் ஃபாரஸ்ட்டை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆராய்ச்சி மூலமா அண்டார்டிகாவின் இன்னொரு பக்கத்தை பத்தி உலகத்துக்கு தெரிய வந்தது. இந்த புதை படிவமாக்கப்பட்ட காடு பனியால் மூடப்பட்டிருக்கும் கடலுக்கு அடியில கிடைச்சது. இதுல ரூட்ஸ், பாலன் மற்றும் அதோட சீட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமா இது கிரெட்டேஷியஸ் காலகட்டத்துக்கு சேர்ந்ததுன்னு தெரிய வந்தது. அந்த சமயத்துல பூமியின் அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடின் அளவு ரொம்ப அதிகமா இருந்ததால இங்க வானிலை ரொம்ப சூடா இருந்துச்சு. வெறும் இது மட்டும் இல்லாம 1991 இங்க நிலக்கரி கிடைச்சதால மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் ரெயின் ஃபாரஸ்ட் இருந்துச்சுன்னு விஞ்ஞானிகளால உறுதியா சொல்ல முடிஞ்சது. எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி செழிப்பா இருந்த காடு இப்போ ஃபாசில் ஃபியூல்ஸா மாறி இருக்கு. நம்பர் 3. அண்டார்டிகாவின் மலைகளுக்குள்ள இருந்து இதுவரை ஏகப்பட்ட விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒன்றும் சாதாரண கற்கள் இல்லை. இது ஒரு பெரிய வெடிப்புக்கான முக்கிய ஆதாரம். இதுல நிறைய விண்கற்கள் நம்மளோட பக்க
பக்கத்து கிரகமான மார்ஸ்க்கு சொந்தமானது. அதுல ஒரு விண்கல்லின் பெயர் ALH 84001. இது நம்மளோட சூரிய குடும்பத்தின் ரொம்ப பழமையான பொருள். 1966ல இந்த விண்கல்லை பத்தி அதிக அளவுல பேசப்பட்டது. மார்ஸ்ல இருந்து வந்த இந்த மெட்ராய்ட்ல மைக்ரோ ஃபாசில்ஸ் இருந்ததற்கான ஆதாரங்கள் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சது. இதோட அர்த்தம் எப்போ இந்த விண்கல் மார்ஸ்ல இருந்து பூமிக்கு வந்ததோ அந்த சமயத்துல மார்ஸ்ல உயிர் இருந்திருக்கும்னு விஞ்ஞானிகளின் கணிப்பு. இந்த ஒரு கண்டுபிடிப்பால தான் இந்த நாள் மார்ஸ் கிரகத்தில் மனிதர்களால வாழ முடியுமான்னு ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விண்கல் உதவியால விஞ்ஞானிகளுக்கு மார்ஸ் கிரகத்தின் அட்மாஸ்பியர் மற்றும் அங்க இருக்கிற எரிமலைகளை பத்தி ஆராய்ச்சி செய்ய வாய்ப்பு கிடைச்சது. இதுல சில கனிமங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டது. அது வெறும் தண்ணியில மட்டும்தான் இருக்கும். மார்ஸ் கிரகத்தில் அதிக அளவுல தண்ணி இருக்குன்னு சொல்ல இது ஒரு முக்கிய சாட்சி. நம்பர் 2, விஞ்ஞானிகளுக்கு பூமியின் கடந்த காலத்தின் நிலைமைகளை பத்தி எப்படி சரியா சொல்ல முடியுது அப்படிங்கிற கேள்வியை நாம ஒரு முறையாவது கேட்டிருப்போம். இதுக்கான பதில் அண்டார்டிகாவின் பழமையான பனிக்கட்டிக்கு அடியில கூட இருக்கு. இந்த பனிக்கட்டி இங்க கடந்த 1000 வருஷங்கள் இல்ல, எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளா உருகாம அப்படியே இருக்கு. அதாவது இதுக்குள்ள அந்த சமயத்துக்கு சம்பந்தப்பட்ட அட்மாஸ்பியரின் ஏர் பபிள்ஸ் இப்போ கூட பாதுகாப்பா இருக்கு. விஞ்ஞானிகள் பனிக்கட்டியின் எந்த அளவுக்கு ஆழத்துக்கு போக நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஐஸ் கோரை முழுசா ட்ரில்லிங் பண்ணி வெளியே எடுப்பாங்க. இந்த ஐஸ் கட்டில இருக்கிற ஏர் பபிள்ஸ் ஒவ்வொரு வருஷத்தின் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை சேகரித்து வச்சிருக்கும். இந்த பழமையான ஏர் பபிள்ஸை லட்சக்கணக்கான ஆண்டுகளா யாரும் எப்பவுமே தொந்தரவு செய்யல. இந்த ஏர் பபிள்ஸ்ல இருக்கும் கேசஸ் மேல ஆராய்ச்சி பண்றதால விஞ்ஞானிகள் பூமியின் கடந்த காலத்தை பத்தி சொல்றதுல வெற்றி அடைந்தாங்க. நம்பர் 1, 1950ல அண்டார்டிகாவின் பனிக்கட்டிக்கு அடியில பெரிய மலைத்தொடர் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோட பெயர் கம்புட்சேவ் மவுண்டன் ரேஞ்ச். 1200 கிலோமீட்டர் வரை பரவி இருக்கும் இந்த மலைத்தொடரின் உயரம் சுமார் 3400 மீட்டர்ஸ். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்தில் இருக்கிற மற்ற மலைத்தொடர்களோடு இதை ஒப்பிட்டா இந்த மலைகள் ரொம்ப வித்தியாசமானது. சில பேர் இந்த மலைத்தொடர்கள் உலகத்திலேயே ரொம்ப பழமையானதுன்னு சொன்னாலும் இன்னும் சில பேர் இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாகி இருக்கும்னு சொல்றாங்க. பனிக்கட்டிக்கு எத்தனையோ மீட்டர் ஆழத்துல இதுக்கு சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் இப்போ கூட அப்படியே இருக்கு. இது விஞ்ஞானிகளை பயங்கர ஆச்சரியப்படுத்தியது. ஏன்னா அதிகப்படியான மலைகள் பூமிக்கு அடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் அசைவால ஏற்படுது. ஆனா அண்டார்டிகாவில் அந்த மாதிரியான எந்த ஒரு அசைவும் இல்லை. இந்த மலைகள் பூமிக்குள்ள இருக்கிற மேக்மா வெடிப்பால ஏற்பட்டிருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த விஷயத்தை நிரூபிக்க எந்த ஒரு அறிவியல் ரீதியான ஆதாரமும் கிடைக்கல. இந்த மாதிரி அண்டார்டிகாவுக்கு சம்பந்தப்பட்ட இன்னும் எத்தனையோ மர்மங்கள் இருக்கு. அதை பத்தி நாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.